தமிழக மக்கள் மனதில் நீங்காத நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாளையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை கழகத்தில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது திருவுருவச் சிலைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மலர் தூவி கழக கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் இனிப்புகளை வழங்க இருக்கிறார். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டை அமல் சம்பளம் சாலையில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவ சிலைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக மக்களுக்காகவே வாழ்ந்து தமிழக மக்களுக்காகவே பல்வேறு திட்டங்களை மக்களுக்காக அர்ப்பணித்து இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியிலே மக்கள் மனங்களிலே நீங்காத இடத்தை பிடித்திருக்கக்கூடிய புரட்சித் தலைவி அம்மா 28வது பிறந்த நாள் சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய திருச்சியினால் அதிமுக செயலாளராக இருந்து முதலமைச்சராக இருந்து தமிழக மக்களுக்காகவே பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்ட இதயத்தை அம்மாவுடைய திருவுருவத்திற்கு மாற்றிருக்கிறார்கள். மலர்ச்சியில் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவரோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாதார இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன், கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர்கள் நத்தமிரா விஸ்வநாதன், கேபி முத்துசாமி உள்ளிட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய பல்வேறு உரைகளிலே பணியாற்றி வரக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், பல்வேறு அமைச்சர்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருமே மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட மக்களுடைய பேர் இயக்கமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கம் மக்களுடைய மனங்களிலே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கோடான கோடி தொண்டர்களும் நிர்வாகிகளும் கொண்டு 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. தனக்கென்று தனிப்பட்ட வாழ்வு இல்லை, தனக்கென்று தனிப்பட்ட எதிர்பார்ப்புகள் ஏதும் இல்லை. தான் வாழ்வதே இந்த இயக்கத்திற்காகத்தான், தமிழக மக்களுக்காகத்தான் என்று வாழ்ந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய 78வது பிறந்த தினத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இன்றைக்கு விழாக்கோலம் கொண்டிருக்கிறார். குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய செவ்வண்டி இல்லத்திலே இருந்து புறப்பட்டு அதிமுகவுடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகிற வழியில் பல்லாயிரக்கணக்கான கழகத்துடைய நிர்வாகிகள் மலர் தூவி தாரை தப்பட்டை முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். தொடர்ச்சியாக கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை வளாகத்தில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகியோருடைய திருவுருவுக்கு பிரம்மாண்டமான ரோஜா மலர் மாலைகளை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய திருத்தரங்களால் அறிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கத்தை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்முடைய இயக்கத்திற்காக, தமிழக மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காகவே சிந்தித்து தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய 78வது பிறந்த தினம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகம் மட்டுமல்லாது பாண்டிச்சேரி, கேரளா, மகாராஷ்டிரா, அதே போல தெலுங்கானா, ஆந்திரா, அந்தமான் உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு தெருக்களிலும், ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு நகரத்திலும், ஒவ்வொரு மாநகரத்திலும் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக, தமிழக முதலமைச்சராக, தமிழக மக்களுடைய தாயாக விளங்கக்கூடிய புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் இன்றைக்கு கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தலைமை கழகம் இன்றைக்கு விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில இன்றைக்கு கழகத்தினுடைய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் அனைவருமே இன்றைக்கு திறந்து உங்களுக்கு
புரட்சித் தலைவி அம்மாவுடைய திருவிழாவுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அனைவரது இதயத்திலும் நிரந்தரமாக வீட்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவி அம்மாவுடைய பிறந்த நாளை ஆடம்பர விழாவாக இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்களிலும் கழகத்தின் நிர்வாகிகள் செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய அடிப்படையில இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை வளாகத்தில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவி அம்மா புரட்சித் தலைவர் ஆகிய திருநீருக்கு அதிமுக பொதுச் செயலாளருடைய திருக்கரங்களால் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவரோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தலைமை செயலாளர் எஸ் பி வேலுமணி, அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் நத்தங்கரா விஸ்வநாதன், கே பி முனுசாமி உள்ளிட்ட அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சிறந்த இன்றைக்கு கழகத்தினுடைய தாயாக மக்கள் மனங்களிலே நீங்காத புகழோடு நிலைபெற்றிருக்கக்கூடிய புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய இந்த பிறந்த நாளை கோலாகலமாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருவரும் தலைவர்களாக இந்த இயக்கத்தை 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக தமிழக மக்களுக்கு நலனை மட்டுமே வாரி வழங்கிய இயக்கத்தினுடைய தலைவர்களாக இருந்து இன்றைக்கு மக்கள் மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைவர்களை கொண்டாடும் விதமாக அதிமுகவுடைய தலைமை கழகத்தில் 2 தலைவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்திவிட்டு கழகத்தினுடைய கொடியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய திருக்கரங்களால் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கழகத்தினுடைய கொடி பேருக்காக தீய சக்தி திமுகவை போன்று இந்த இயக்கத்தை தொடங்கிய அண்ணா இயக்கம் அல்ல. பேரறிஞர் அண்ணாவுடைய திருப்பெயரால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தொடங்கி பேரறிஞர் அண்ணாவுடைய திருவுருவ படத்தையே கழகத்தினுடைய கொடியை தாங்கி அந்த மூவர்ண கொடிகளுக்கு நட்டிலே வெள்ளை நிலத்திலே பேரறிஞர் அண்ணாவுடைய திருவுருவ சிலையோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை இன்றைக்கு பிரம்மாண்டமாக அதிமுகவுடைய தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய கொடியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய திருக்கரங்களால் ஏற்றி இருக்கிறார். வானத்திலே இருந்து மலைகளை தூவக்கூடிய வர்ண பகவான் கூட கழகத்தினுடைய கொடியை இருந்து அந்த மலர் இதழ்கள் அன்றைக்கு கீழே இருக்கிற அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கழகத்தினுடைய கொடியானது ஏற்றப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய திருக்கரங்களால் இந்த கழகத்தினுடைய கொடி இன்றைக்கு 78வது பிறந்த தினத்திலே புரட்சித்தாய் வீரத்தாய் தங்க தாரகை தமிழக மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அம்மாவினுடைய 78வது பிறந்த நாள் தலைமை கழகத்திலே கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைமை கழகத்திலே இருவரும் தலைவர்களுக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்திய அதிமுக பொதுச் செயலாளர் தற்போது கழகத்தினுடைய அந்த கொடியை திருக்கரங்களால் ஏற்றி வைத்து அந்த கொடியை தற்போது பறந்து வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கொடியை ஏற்றி வைத்து அங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குறிப்பு தாயாக தமிழக மக்களுடைய தாயாக விளங்கிய அம்மாவினுடைய இந்த 78வது பிறந்தநாள் மலரை அவருடைய திருக்கரங்களால் வெளியிட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த மலர்களை கழகத்துடைய நிர்வாகிகள் அனைவரும் அந்த மலரை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அங்கே இருக்கக்கூடிய ஊடகத்துறையை சேர்ந்த ஒளிப்பதிவாளர்கள், அதே போன்ற பத்திரிகையாளர்கள், பொதுமக்கள், கழகத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் இனிப்புகளை அவருடைய திருக்கரங்களால் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய திருக்கரங்களால் பெறுவதற்காக அவளோடு அந்த இனிப்புகளை பெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஏழை எளிய மக்களுக்காக, தமிழக மக்களுக்காகவே ஆட்சி இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, மக்கள் நலனை ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு நீங்கி வரக்கூடிய மாபெரும் இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில புரட்சித்தாய் தங்கத்தாரகை தமிழக மக்களுடைய தாயாக இருக்கக்கூடிய அம்மாவுடைய 78வது பிறந்த நாள் இன்றைக்கு தலைமை கழகத்திலே கோலாகலமாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதமாக இன்றைக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி திருக்கரங்களால் நிகழ்ச்சிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டு வருகிறது கொண்டிருக்கிறார்கள். கீழே அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிர்வாகிகளும் பொதுமக்களும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி இனிப்புகளை பெறுவதற்காக ஆர்வத்தோடு அவர்கள் பெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்முடைய வெளிப்பதிவாளர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர்
பிரம்மாண்டமான பேச்சுகள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி திருத்தரங்களால் உங்களுக்கு அந்த பேச்சுகளுக்கு ஏழை மக்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளுக்கு வழங்குவதற்காக சரி செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளருடைய திருத்தரங்களால் அனைவரும் இதற்கு இனிப்புகளை பெறுவதற்காக அங்கு ஒவ்வொருவருமாக இனிப்புகளை பெற்று வருகிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அந்த திருக்கரங்களால் அந்த இனிப்புகளை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொடுத்து கொடுத்து சிறந்த தரங்களுக்கு சொந்தக்காரர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய பொதுச் செயலாளராக நிறுவன தலைவராக இருந்து மக்கள் மனைவிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுச் தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் தமிழக மக்களுக்காகவே கொடுத்து கொடுத்து வாழ்ந்தவர். உங்களுக்கு அவரை தொடர்ந்து உங்களுக்கு கழகத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய நண்பர்களுடைய தொண்டர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இந்த 28வது கழக தினத்திலும் இன்னைக்கு கழகத்திலே அனைவருக்கும் நமது திருக்குறள்களால் இணைப்புகள் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாளில் பிரம்மாண்டமான முறையில் இன்றைக்கு 28வது பிறந்த நாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விழாக்கோலம் கொண்டிருக்கிறது. கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவருடைய திருக்கரங்களால் இனிப்புகளை பெற வேண்டும் என்கிற அந்த ஆவல் அவருடைய அந்த ஆவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி தலைக்காமல் இணைந்திருக்கும் அவருடைய திருக்கரங்களால் இனிப்புகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புரட்சி தலைவர் அண்ணா பேரவை சார்பிலே அண்ணா பேரவை செயலாளர் ஆர். உதயகுமார் ஏற்பாட்டில 28 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்டமான கேக்கானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் குறிப்பாக ஏழை எளிய மக்களுடைய நலத்திட்டங்களை வழங்குவதில் மக்களுக்கு கொடுப்பதில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வீடுகளில் தமிழகத்தில் எந்த இயக்கங்கள் இல்லை என்று சொல்லலாம். குறிப்பாக ஏழை எளிய குறிப்பிட்ட தரலாம் என்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக மக்கள் மனைவி அவர்களுடைய புரட்சித் தலைவருடைய எண்ணத்தை போலவே அதை நிறைவேற்றிய விதமாக ஏழை எளிய மக்களின் கையெழு என்பதை அதே முகங்களை படிப்பதற்காக அவர் கல்வி அந்த பாட்டுகள் என அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தற்போது அதனையும் வழங்கி இருக்கிறார். தற்போது அம்மா பேரவை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்டமான 28 இடைக்கின்ற அந்த கேக்கினை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியுடைய திருக்கரங்களால் அந்த கேக்கினை வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு கழகத்துடைய நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர்களும் அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார்கள். தற்போது அண்ணா பேரவை சார்பாக முன்னாள் அமைச்சர் அண்ணா பேரவை மாநில செயலாளர் ஆர். உதயகுமார் அவர்கள் மலர்கத்தில் எடுத்து வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். செயலாளர் புரட்சி பெருமாண்டமான அந்த திருச்சரங்களால் அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் அண்ணாவுடைய பிறந்த நாளை கொண்டாட கொண்ட பிரம்மாண்டமான அந்த கேட்டு கொண்டிருக்கிறார்கள். வழங்குவதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி அனைத்து அண்ணா திராவிட முன்னாள் அமைச்சர் மத்திய செயலாளர் வளர்மதி அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே. முனுசாமி அவர்களுக்கு அந்த கேட்களை வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அதனை சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக துணை பொதுச் செயலாளர் அதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை செயலாளர் முன்னாள் அமைச்சர் அந்த கேட்கை வழங்கி அதிமுக பொதுச் செயலாளர் திருக்கரங்களாலே அந்த கேக்குகளை முற்றி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சியோடு அம்மாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற விதமாக அம்மாவினுடைய இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற கோலாகலமான ஏற்பாடு பிரம்மாண்டமான முறையில் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி பழனிசாமியுடைய திருக்கரங்களால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் அதற்கு தாயாக இருந்து இன்றைக்கு தமிழகத்தினுடைய இயக்கத்திற்காக தமிழகத்தினுடைய மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த இயக்கத்தை 28வது பிறந்த தினத்திலே 28 இணைகின்ற பிரமாண்டமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி மக்களுக்கு
கொண்டிருக்கிறார்கள். ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு வழங்குவதற்காக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் மக்களுக்காக வாழ்ந்தவர் அம்மாவுடைய தாண்டி இந்த நன்னாளிலே கழகத்தினுடைய ஆட்சியில் சூளுரை ஏற்றவர் சூளுரையாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கடந்த தினத்திலே அவர் சிறந்த மடல் ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த மடலிலே இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய 78வது பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும், அதாவது பிரம்மாண்டமாக இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு ஏற்றம் பெறும் விதமாக பல்வேறு நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் என்று அறிவித்தார்கள். இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய சூழலையை மனதிலே தாங்கி கழகத்தினுடைய ஆட்சியை மீண்டும் மலர செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். தமிழ்நாட்டின் பெருமைகளை நிலைநாட்டி நல்லாட்சியை வழங்கிட உறுதியேற்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு தலைமை கழகம் பேரும் விழா இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 28வது பிறந்த தினத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பிரமாண்டமான இந்த தேர்தலை இயற்றியதோடு அவருடைய திருப்பரங்களால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்திரி பெட்டி, அதே போன்று தையல் இயந்திரம், அதே போன்று மினி கிச்சன், ஒரு ஏழை எளிய மக்கள் ஒரு உணவு வைத்து அந்த இட்லி கடையை நடத்துவதற்குரிய பாத்திரங்களை எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி திருக்கரங்களால் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஏழையின் திருப்பில் இறைவனை காணலாம் என்று கூறியது மட்டுமல்ல, ஏழையின் திருப்பில் இறைவனை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் இயக்கமாக இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மக்கள் இயக்கம் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. 2026 அரியணை ஏறுவதற்கு தமிழக மக்கள் அத்தியாயம் மீதுவதற்கு தயாராகிவிட்டார்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில 78 கிலோ பிரம்மாண்டமான அந்த கூட்டணி வெட்டிய அவருடைய திருக்கரங்களால் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார். தையல் இயந்திரம், இட்லி பெட்டி, அதே போன்று அந்த விடுதி போன்று நடத்துவதற்கான புதிய பாத்திரங்களை எல்லாம் அவருடைய திருக்கரங்களாலே இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெற வேண்டும் என்ற உயிரை நோக்கத்தோடு இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாபெரும் மக்கள் இயக்கம் உருவாக்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவருடைய வாழ்நாளின் இறுதி வரை இந்த இயக்கத்தை அறங்கோல கட்டி காத்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இதய தெய்வமாக இன்றைக்கு மதித்து போக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்புகள், தொண்டர்கள், கழகத்துடைய நிர்வாகிகள் என அனைவருமே இன்றைக்கு தாயை இன்றைக்கு நினைவு கூறுகிற அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற நிகழ்வாக கோலாகலமாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இல்லங்களில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களிலும் நீக்காத நிறைவேற்றக்கூடிய தங்கத்தாரர்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய 28வது பிறந்த நாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக கழகத்தினுடைய மருத்துவ அணி சார்பில முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் மருத்துவ முகாம், கண் சிகிச்சை முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய திருக்கரங்களால் அதனை திறந்து வைத்து இந்த காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏழை எளிய மக்கள் உடல் நலத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையை நாடி செல்லுகிற போது அவர்கள் அதற்காக ஒரு தொகையை செலவு செய்ய வேண்டியிருக்கும். அதற்கு அவர்களோடு முடியாத ஒரு நிலை இருக்கும். அப்படிப்பட்ட ஏழை எளிய மக்கள் அந்த மக்களுக்காக மருத்துவ முகாமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவ முகாமினை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய கரங்களால் திறந்து வைக்கிறார். உடல் பரிசோதனை, அதே போன்று கண் பரிசோதனை முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் திறந்து வைக்கிறார்கள். அதே போன்று ரத்த தானம் முகாமும் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய திருக்கரங்களால் திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த மக்களுக்காகவே தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு கழகத்தினுடைய தலைமை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தினுடைய பொற்கால ஆட்சி. பெண்களுக்கு பெருமை சேர்க்கிற வகையில, பெண்களை பாதுகாக்கிற வகையில, பெண் பாதுகாப்பை உறுதி செய்கிற வகையிலே அனைத்து நேரங்களிலும் தாயாகவும் சகோதரியாகவும் சோதனையாகவும் இருந்து தனிப்பட்ட வாழ்விலும் பொது வாழ்விலும் இணையம் போல இருந்து தமிழக மக்களை காத்திட்டவர். கருணையை காப்பது போல தமிழக மக்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பு கொடுத்தவர். தமிழக மக்கள் ஒவ்வொரு நொடியிலும், ஒவ்வொரு கண்ணிலும், ஒவ்வொரு நொடியிலும் தாயில் இருந்து தமிழக மக்கள் அவர் நினைத்து பார்க்காத வினாடிகள் கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஏராளமான திட்டங்களை மக்களுக்காகவே வாரி வழங்கியவர் அம்மா அவர்களுடைய காலத்திலும் சரி, பொதுச் செயலாளர்கள் காலத்திலும் சரி, மக்களுக்காகவே பல்வேறு எண்ணற்ற உதவிகளை வாரி வழங்கிய தலைவர்கள் இன்றைக்கு மக்கள் அதை நினைத்து பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் கொண்ட ஒரு மகத்தான இயக்கம் இருக்கிறது என்றால் அது தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் தான் நாடுகள். நாடு மட்டுமல்ல, நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு நகரிலும் இன்றைக்கு தாயும் தமிழகமாக, தாயின் நன்றியோடு நிர்வாகிக்கின்ற தமிழகமாக, தாயின் திருத்தங்களை அனுமதிக்கின்ற மக்களாக, தாயின் இல்லையோ என்கிற இயக்கத்தோடு இருக்கக்கூடிய மக்களாக எண்ணத்தோடு இருக்கிறார்கள். அந்த எண்ணத்தை மாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கு தாய்க்கும் தாயாரும் இருந்து அவரும் மக்களை காட்டுகிறது. பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு 4.5 ஆண்டு மக்கள் போற்றக்கூடிய அம்மாவின் ஆட்சியை கொடுத்தவர். அவருடைய திருத்தங்களால் இன்றைக்கு கழகத்தினுடைய கொடியை ஏற்றிவிட்டு வெளியிட்டு பிரம்மாண்டமான தேக்கினை வைத்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவியை வழங்கி தற்போது மருத்துவ முகாமை திறந்து வைத்து அதனை பார்வையிட்டு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக கழகத்தினுடைய மகளிர்மை சார்பில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்களுடைய ஏற்பாட்டிலே ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை உணவை வழங்குவதற்காக தற்போது வருகை தர இருக்கிறார். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி ஏழை எளிய மக்கள் மருத்துவ சிகிச்சை பெற, கண் சிகிச்சை பெற, ரத்த தானம் வழங்கக்கூடியவர்கள் என மருத்துவ முகாமையை அவருடைய திருத்தரங்களால் தொடங்கி வைத்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் தலைமை அதிமுகவுடைய பொருளாளர் முன்னாள் அமைச்சர் மற்றும் துணைப்பொதுச் செயலாளர் நத்தமிரா விஸ்வநாதன், கேபி முனுசாமி உள்ளிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி பழனிசாமி திருத்தரங்களால் மருத்துவ முகாமை தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சி ஏழையின் திருப்பு நிறுவனங்கள் போல ஏழைகளுடைய மக்களுடைய உடல்நலத்திற்கு தேடி என்று வருகிற போது அவர்களுடைய அந்த உடல்நலத்திலிருந்து மீண்டு வருவதற்காக அவருடைய உடல் பரிசோதனை அதற்கான பரிசோதனைகள் இன்னைக்கு ரத்தம் குறையாக இருக்கிறது. அந்த ரத்த தான முகாமின அனைத்தையுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி திருப்பரங்களால் தொடங்கி வைத்து அதை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை மாநில அரசை எப்படி கட்டி அமைக்க வேண்டும் என்பதும் மிகச்சிறந்த நிர்வாகியாக தெளிவான சிந்தனை, தெளிவான திட்டங்கள், வெற்றிகரமான பாதை என தொட்டதை சுழந்து என்கிற எதை தொட்டாலும் முன்னாள் மாற்றக்கூடிய புரட்சி தலைவியாக தமிழக மக்களின் தாயாக தமிழக உரிமையை எப்படி பாதுகாக்க வேண்டும், மீட்க வேண்டும் என்று கல்வியாக திகழ்ந்தவர் புரட்சி தலைவி அவரே. தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை ஒன்று தன்னுடைய வாழ்நாள் நலம் முழுவதுமாக செய்து கொடுத்தவர். அப்படிப்பட்ட புரட்சி தலைவருடைய பிறந்த நாளான 78வது பிறந்த நாளை அனைத்து பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடிக்கு பழனிசாமி பல்வேறு அதே போன்று இன்றைக்கு கழகத்தினுடைய மகளிர் மாநில செயலாளர், அதே போல முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்களுடைய ஏற்பாட்டில் அறுசுவை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.
முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வழங்குவதற்காக அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். ஏழை எளிய மக்கள் கல்வியாக பல்வேறு நலத்திட்டங்களை திணிப்பவர் கல்வி, விடுதலை, பெண்களுக்கு சம உரிமை, பெண்களுக்கு பாதுகாப்பு, சமூக பொருளாதாரம் மேம்பட தமிழ்நாட்டிற்கு பல்வேறு நலத்திட்டங்களை திணிப்பது அவர்தான் இடத்தில் அளந்த பல்வேறு திட்டங்களை கொடுத்தார். அவரை தொடர்ந்து அவரது வழியிலே பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்தவர் நம்முடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி. தற்போது முன்னேற்ற முயற்சி தலைமை கழகம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நாடுகின்ற கழகத்தினுடைய மகளிரணி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அரசியல் உதவினை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பணியாளர்கள் திருத்தரங்களால் வழங்க தொடர்பு வருகிறார். எப்படி வந்த குற்றங்களை எல்லாம் அதே போன்று குடும்ப பார்வையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இளைஞர்களுக்கு காவல் படையில் யாருக்குமே பாதுகாப்பு அற்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. மூளை முடிச்செல்லாம் இந்த கள்ளச்சாராயம் போதைப்பொருள் காட்டாராய் முடித்து போதைப்பொருள் புழக்கத்தின் காரணமாக பட்ட பகையில் கொலை கொள்ளைகள் அசூழியங்கள் அதிகரித்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு கொண்டு குறிப்பிட்டிருக்கிறது. காவல்துறைக்கு ஆட்சியாளருக்கு எதிராக காவல்துறையை சிறப்பாக வழிநிறுத்தியவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதைத் தொடர்ந்து புரட்சி தமிழகம் இன்றைக்கு தமிழக மக்களுக்கு பாதுகாப்புக்கு அண்ணாக இருந்தவர். அப்படிப்பட்ட புரட்சித் தலைவர் எடப்பாடிக்கு பணியாளர்கள் தலைமை காலத்தில் நகரின் சார்ந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அரிசுவை உணவை அவர்கள் திருத்தரங்களால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடிக்கு பணியாளருடைய திருத்தரங்களால் அரிசுவை உணவு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடிக்கு பணியாளருடைய திருத்தரங்களால் ஏழை எளிய மக்களுக்கு இந்த அரிசுவை உணவு ஏழைகள் பசியாக வேண்டும் என்பதற்காகத்தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2017ஆம் ஆண்டு அம்மா உணவகம் என்கிற உணவகத்தை சென்னை பாங்கோ நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய பட்டணப்பாக்கத்தில் தொடங்கி வைத்தார்கள். அவர் தொடங்கி வைத்து அந்த உணவகத்தை 100 கோடி ரூபாய் தொகையை தமிழகம் முழுவதும் விரிவாக்கம் செய்தவர் புரட்சித் தமிழர் எடப்பாடிக்கு பணியாளர். தமிழர் முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் பசியாளர்களும் அவர்கள் பசியோடு இருக்கக்கூடாது. அவர்களுக்கு தேவையான விரைவான உணவினை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடிக்கு பணியாளர்கள் அம்மா உணவர்கள் ஏழைகளுடைய அனுமதியாக ஏழைகளுடைய கட்சிய பாத்திரமாக ஆட்சியர் அந்த அம்மா உணவகத்தை முடக்க வேண்டும், அம்மா உணவகத்தை வழங்கக்கூடிய பொருளை தடுக்க வேண்டும், குறைக்க வேண்டும் என்று சொன்ன குற்றத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடிக்கு பணியாளர்கள் முறியடித்தார். தமிழகத்தில் அம்மா உணவகத்தை மூடக்கூடாது, அம்மா உணவகத்தை செயல்படுத்த வேண்டும். கொரோனா காலத்தில் இலவசமாக ஏழை எளிய மக்கள் பசியார அம்மா உணவகத்தின் மூலமாக 3 வேளையில் உணவு அளிக்கப்பட்ட அந்த மனித கடவுளாக இருந்து தமிழகத்தினுடைய பசியை போக்குகிற தலைவர் அம்மா அவர் கொண்டு வந்த திட்டத்தை நாங்கள் ஒருபோதும் நீங்கள் இருக்க அனுமதிக்க மாட்டோம் என்று போராட்டம் அறிவித்தார். போராட்டங்கள் வெடித்தன. அதன் பிறகு அந்த திட்டத்தை தேர்ந்தெடுத்தால் கைவிட்டது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடிக்கு பழனிசாமி அவர்கள் தலைமையில இந்த கழகத்தில ஏழை எளிய மக்கள் பசியாறுவதற்காக, ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெறுவதற்காக, ஏழை எளிய மக்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அந்த திருத்தரங்களால் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடிக்கு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடிக்கு பணியாளர்கள் தற்போது இந்த ஏழை எளிய மக்களுக்கு அரிசி உணவு வழங்கிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ச்சியாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடிக்கு பணியாளர்கள் தலைமை கழகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பதற்கான ஏற்பாடு இருக்கிறது.
குறிப்பாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. செய்தியாளர்களை சந்திப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமை கழகத்தினுடைய முதல் தளத்திலே இருக்கக்கூடிய கூட்ட அரங்கிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று முறைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னதைப் போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற லட்சியத்தை கொண்டு தமிழகம் முழுவதும் எழுச்சி பயணத்தை இன்றைக்கு 186 சட்டமன்ற தொகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து மக்களுக்காகவே எழுச்சி உரை ஆற்றியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இன்னும் பல்வேறு இடங்களில் அவர்கள் எழுச்சி உரை ஆற்றியிருக்கிறார்கள். இந்த நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக மக்கள் நலன் கருதி இன்றைக்கு மக்களுக்காக வாழ்ந்த புரட்சி அம்மா அவருடைய 78வது பிறந்த தினம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எனக்கு பின்னாலும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்று கர்ப்பித்தார்கள். பெரியதையும் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய சூழ்நிலையை வெற்றி நேரமாக கொண்டு இன்றைக்கு பிரச்சனைப்படுத்தி 2026 அதிமுக அறிவினை ஏற்ற வேண்டும் என்று தமிழக மக்கள் தயாராகிவிட்டார்கள். அப்படிப்பட்ட மக்கள் இயக்கமான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கத்தை இருந்தவர்களை தொண்டர்களுக்கு என்று வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக தலைமையிலுமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வருகையில் செய்தியாளர்கள் சந்தித்து இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அம்மாவுடைய பிறந்த நிலையத்திலே எழுச்சியோடு அவர்களுடைய தொண்டர்கள் 2026 பொதுத் தேர்தலை மிகப்பெரிய அளவில் அர்ப்பணிப்போடு பணியாற்ற வேண்டும் என்கிற நிலச்சத்தை மடலை அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த மடலையில் தெரிவித்தது போல இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாநில மிகப்பெரிய அளவில் விழாக்கோலம் சூழ்ந்திருக்கிறது. ஏராளமான மக்கள் இங்கே குழுமிருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெறுவதற்காக, ஏழை எளிய மக்கள் வளர்ச்சி அடைவதற்காக தமிழகம் முழுவதும் பல்வேறு வளர்ச்சிகளை கழக ஆட்சியில வழங்கப்பட்டது. அதே போன்று புரட்சித் தலைவி அம்மா அவருடைய பிறந்த தினத்திலும் ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை மேற்பாட்டோடு வழங்கி சென்றிருக்கிறார்கள். வழங்க வேண்டும் என்கிற அர்ப்பணிப்போடு தமிழகம் மட்டுமல்லாது நம் அருகே இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி, கேரளா, அதே போன்று அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய அந்தமான், மகாராஷ்டிரா, அதே போன்று தெலுங்கானா, கர்நாடகா என அனைத்து மாநிலங்களிலுமே இன்றைக்கு தாயாக இருந்து தமிழகத்தையும் இந்தியாவிற்கும் வழிநடத்திய புரட்சி அம்மா அவர்களை நினைவு கூர்ந்து அவருடைய பிறந்த நாளை ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம், மருத்துவம், பரிசுகளை உணவு, வேட்பீட்டைகளை, அதே போன்று இனிப்புகள், அதே போன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, புகைப்படங்களுக்கு, மாணவர்களுக்கு, அதே போன்று மனதிற்கு இன்றைக்கு வித்தியாசமாக தாயாக இருந்து தமிழக மக்களை காக்கக்கூடிய புரட்சித் தலைவி அம்மாவுடைய 78வது பிறந்ததில் கோலாகலமாக இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய தலைமையிலுமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அறுசுவை உணவுகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி இன்னும் சிறிது நேரத்திலே செய்தியாளர்களை சந்திக்க குறிப்பிடப்பட்டது. அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக தலைமை அலுவலகமே இன்றைக்கு விழாக்கோலம் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகமே தன்னுடைய தாயை நினைவு கூர்ந்து அவருடைய பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடி வருவது குறிப்பிடத்தக்கது.